வணக்கம். சிவன் மாந்திரிகம். இந்த மாந்திரிக சேனலில் பூத பிரேத ஆத்மாக்கள் இல்லை துஷ்ட ஆத்மாக்கள், நிறைய பேருக்கு பேய் பிடிச்சிக்கிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க, உதிர காட்டேரி பிடிச்சிக்கிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க, பேய் பிடித்த மாதிரி ஆடுறாங்கன்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா வீட்டுக்குள்ள பூத பிரேத ஆத்மாக்கள் துஷ்ட ஆத்மாக்கள் இருக்குன்னு சொல்லுவாங்க. உடம்புக்குள்ள இருந்தால் அவங்க சுய நினைவை இழந்து மற்றவங்களை வெறி பிடித்தவங்க மாதிரியும் கோபப்படுறவங்க மாதிரியும் கணவன் மனைவி ஒன்று சேர முடியாத அளவுக்கு தடுக்கிறதும், புத்திர பாக்கியம் இல்லாமல் அந்த கருவை கருவிலேயே அழிப்பதும், மாத கணக்கில் அவங்க மாதவிடை ஆய்கொண்டிருப்பதும், அதுக்கு பிறகு கர்ப்பப்பையில் எந்நாளுமே கரு நிற்காமல் சிதைப்பதும், ஒரு வீட்டுக்குள்ள இந்த பூத பிரேத ஆத்மாக்கள் துஷ்ட ஆத்மாக்கள் ஏவல் பில்லி சூனிய பாதிப்புகள் ஏதாவது இருந்தால் அந்த குடும்பமே வறண்டு போன நிலம் மாதிரி மாறிடும், பட்டு போன மரம் மாதிரி இருக்கும், லட்சுமி கடாட்சம் இருக்காது, சுப நிகழ்ச்சிகள் நடக்காது, திருமணம் போன்ற நல்ல விஷயம் நடக்காது, குடும்பத்தில் எதையோ பறி கொடுத்த மாதிரியே அந்த குடும்பத்தில் கஷ்டமோ நஷ்டமோ துன்பமோ இருக்கும். இது ஆரம்ப காலம்தான். இது நாளாக வாரமாக மாதமாக வருடங்களாக மாறும்போது அந்த பூத பிரேத ஆத்மாக்கள் விஸ்வரூபத்தை எடுத்து அந்த வீட்டில் இருக்கிறவங்கள தொல்லை செய்ய ஆரம்பிக்கும். மோகினி பாதிப்பு இருந்தாலும் இதைத்தான் செய்யும். தனியாக அறையில் உட்காருவாங்க, அழுவாங்க, சிரிப்பாங்க, மற்றவங்கக்கிட்ட சண்டையை போடுவாங்க, இல்லை குடும்பத்திற்கு ஆகாத வேலைகளை செய்வாங்க, பைத்தியம் பிடித்த மாதிரி இருப்பாங்க. ஏன் ஒரு சிலருக்கு வேதனை மந்திரங்களை சொல்லி வேதனை மாந்திரிகத்தை பயன்படுத்திட்டா கூட இப்படிப்பட்ட பாதகங்கள் வரும். இப்படிப்பட்ட கொடூரமான கெடு பலன்கள் இருக்கிற ஒரு குடும்பத்தில் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த பாதிப்புகளிலிருந்து இவங்களை காப்பாற்றுறதுக்கு உண்டான வழிதான் பூத பிரேத ஆத்மாக்களை அழிக்கின்ற மை செய்வது. இப்போது துஷ்ட ஆத்மாக்களை மாரணம் செய்கின்ற மைன்னு நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு ஒரு சிலர் என்ன செய்வாங்கன்னு கேட்டாக்கா, மனுஷனை கொல்லக்கூடிய மை இருக்கா, மாரண மை இருக்கான்னு கேட்பாங்க. மாரண மை இருக்கு, மாரண மந்திரமும் இருக்கு, மாரண எழுத்துக்கள் அதாவது அச்சாரங்கள் பீஜங்கள் பீஜ கோட்ச எழுத்துக்கள் இருக்கு. ஆனால் அது உடனுக்குடனாக பயன்படுத்தக்கூடாது. மாரணம்ன்றது பார்த்தீங்களனாக்கா தாங்க முடியாத மனவேதனையையும் அவமானத்தையும் உயிர் போகின்ற அளவிற்கு ஒரு கொடூரத்தையும் மானத்தை பறித்தவங்களையும் பஞ்சமகா பாதகம் சொல்லக்கூடிய உயிரை எடுத்தவங்களையும் ஒவ்வொரு நாளும் இவனை பார்த்து பயந்துக்கிட்டு இருக்கேன், இவளை பார்த்து பயந்துக்கிட்டு இருக்கேன், நான் நல்லது செய்து எனக்கு கெடுதலை செய்கிறாங்களே, இவங்களால் ஒரு குடும்பம் அழியக்கூடாது, அப்படிப்பட்ட பாதகங்களை செய்கிறவங்களுக்கு தான் இந்த மாரணத்தை பயன்படுத்தணும். வெறுமனே மாரணத்தை எதுக்கெடுத்தாலும் பயன்படுத்தக்கூடாது. வார்த்தை என்பது மந்திரங்கள் போல நம்மையே சுற்றி சுற்றி வந்து கொண்டு இருக்கும். அதை சரியான நேரத்தில் பயன்படுத்தினா தான் உங்களுக்கு வெற்றி கிட்டும். அதுக்கு தான் சில நாட்கள் இருக்குது, சில நேரங்கள் இருக்குது, சில மாதங்கள் இருக்குது. அந்த நேரத்தில் பயன்படுத்தி ஜெயிக்கலாம்.
கொடூரமான பாதிப்புகள் இருந்தால் அது செய்கிறது தவறே இல்லை. சரி, இப்போது பூத பிரேத ஆத்மாக்களுடைய அழிக்கிறதுக்கு உண்டான மையை பற்றி பார்க்கலாம். முதல்ல இந்த மைய, இந்த அஞ்சன மைய செய்யணுன்னாவே இதுக்கு தேவையான மூலிகைகளை எடுக்கலாம். நான் சொல்கிறது சைவ முறை. அசைவ முறை ஒன்று இருக்குது. அது விலங்குகளுடைய பிச்சியும் சில பொருட்களுடைய நச்சுத்தன்மையும் சேர்ந்து தான் அதை செய்ய முடியும். அது மகா பாவம், கொடியது. இது ஒரு துஷ்ட ஆத்மாக்களை அழிக்கிறதுல கொடியதுன்னா நல்லது நான் கேட்டீங்கன்னாக்கா, அந்த பொருளை தொடுறதுனால சில தரித்திர நேரங்கள் ஒட்டிக்கும். இது மூலிகைன்றதுனால இது எடுத்து செய்யலாம். அப்போ அது செஞ்சால் புண்ணியம் கிடச்சிடும், இது செய்கிறதுனால நமக்கு பாவம் கிடச்சிடும். அப்படியெல்லாம் கிடையாது. ஒரு சிலருக்கு விலங்குகளுடைய பிச்சும் அதனுடைய பித்துப்பையும் உதிரமும் அதுக்கப்புறம் இன்னும் சில பொருட்களை சேர்க்கும்போது அது தானாகவே தரித்திரம் உருவாகக்கூடிய கஷ்டத்தில் கொண்டு போயிட்டுரும். மாந்திரிகத்தில் ஒன்றில் வெற்றி பெறணும் அப்படின்னு நினச்சிங்களா, மற்றொன்றில் தோல்வி தான் அடையணும். அஷ்ட கர்மத்தில் 7மே நீங்கள் செய்து வெற்றி பெறலாம். மாரணத்தை தொடணும் நீங்கள் நினச்சிங்கனாக்கா, மாரண மந்திரமும் திதிகரண நாட்களும் அதுக்கு உண்டான காரணமும் காரியமும் கரெக்டாக இருந்தால் தான் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்காது. அப்படி இல்லாமல் யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, காரண காரியங்கள் இல்லாமல் செய்ய நீங்கள் ஆரம்பிச்சிங்கனாக்கா, பேசுகிற வார்த்தையும் சொல்லுகிற மந்திரமும் எடுக்கின்ற முடிவும் உங்களையே சுற்றி வருன்றதுக்காகத்தான் சொல்கிறேனே தவிர செய்யக்கூடாதுன்றதுக்காக சொல்லலை. அதனால் இதே மைய வச்சு கூட செய்யலாம். ஆனால் அதுக்கு இன்னும் சில பொருட்களை சேர்க்கணும். அது ஒவ்வொரு பதிவாக போடும்போது சொல்லிக்கிட்டு வர்றேன். சரி, இப்போது பூத பிரேத ஆத்மாக்களால் பல பேர் பாதிக்கப்பட்டு இருப்பாங்க. பல குடும்பங்கள் பாதிக்கப்பட்டு இருக்கும். பல வகையான துன்பங்களுக்கு உள்ளாகலாம். இது ஏவல் பில்லி சூனியத்தாலும் ஒருத்தருக்கு தொல்லையை கொடுக்கும், இல்லை துஷ்ட ஆத்மாக்களை ஏவல் விடுவதாலேயும் இந்த மாதிரி தொல்லைகள் இருக்கும். இல்லை வீட்டுக்கு வாஸ்து சரியில்லை, வீடு கட்டும்போது சரியில்லாத வீட்டில் இருக்காங்க, வாடகை வீட்டில் இருக்காங்கனாக்கா அதில் ஏதாச்சும் துர்மரணமோ இல்லை அந்த வீட்டில் இருந்தவங்க அப்படி ஒரு பாதிப்பிலிருந்து அதை கழிப்பெடுத்திருந்தாலும் அதை அவங்கள விட்டு ஓட்டி இருந்தாலும் அந்த வீட்டுக்குள்ளே இருந்தால் இந்த பாதிப்புகள் வரும். இது எல்லாமே அழிக்கிறதுக்கு உண்டான மை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சொல்லக்கூடிய மூலிகைகளை ஆணிவேர் அறுபடாமல் எடுக்கணும். சரி, ஆணிவேர் அறுபடாமல் சின்னதாக ஒரு கொடி மாதிரி இருந்தால் பரவாயில்ல, செடி மாதிரியோ மரம் மாதிரியோ இருந்தால் எப்படி எடுக்கிறதுன்ற கேள்வி வரும். காப்பு கட்டி அதுக்கப்புறமா எடுத்துக்குங்க. மூலிகை சாப நிவர்த்தி, எந்திர சாப நிவர்த்தி, மந்திர சாப நிவர்த்தி, குரு மந்திரம், இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிருந்தால் இன்னும் நன்மைகளை கொடுக்கும். இந்த மூலிகைகளை காப்பு கட்டணும். மஞ்சள் நூலால் காப்பு கட்டி அதுக்கப்புறம் மூலிகை சாப நிவர்த்தி செய்து அதுக்கப்புறம் அந்த மூலிகைகளை எடுத்து வெயிலில் காய வைக்கக்கூடாது. வெயில் அதில் காய வைக்கக்கூடாது, நிழலில் காய வைக்கணும். காய வச்சு இதை ஒரு பூங்கற்பூரமோ கற்பூரமோ தர்ப புல்லோ போட்டு எரிக்கணும். எரித்து இந்த சாம்பலை கொண்டு அதுக்கப்புறம் நாம் சொல்லக்கூடிய வாசனை திரவியங்களும் அதுக்கப்புறம் இந்த அஷ்ட கர்மத்தில் பல வகையான எண்ணெய்களையும் சேர்த்து இதை உருவாக்கணும். இதை உருவாக்கி எந்த காரணத்தை கொண்டும் வீட்டுக்குள்ளே வைக்கக்கூடாது.
வெளியில் தான் வைக்கணும். வெளியில் வைக்கிறது மிகவும் சிறப்பான பலனை தரத்துக்கு ஆரம்பிச்சிடும். சரி, உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். பேய் விரட்டி வேர், பேய் தும்பை வேர், நாகமல்லி வேர், செம்முள்ளி வேர், எட்டி வேர், அரளி வேர், அதுக்கப்புறம் 100 வருடம் பழமையான வேப்பம் வேர், அதுக்கப்புறம் கருவூமத்தம், அதுக்கப்புறமா கருவூமத்தம் வேர் எடுத்துக்கலாம், இல்லை காய் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமாக நீங்கள் எடுக்க வேண்டியது சிறிய நங்கை, பெரிய நங்கை. இதோடு சேர்ந்து முக்கியமாக அஞ்சனக்கல் வேணும். அந்த அஞ்சனக்கல்லையும் சேர்த்து நீங்கள் அஞ்சனக்கல்லை கல்வத்தில் போட்டு அரைச்சி வாசன திரவியங்களை விட்டு புணுக்கு, ஜவ்வாது, கஸ்தூரி இது எல்லாமே சேர்த்து, முக்குடல் இது எல்லாம் சேர்த்து இந்த மையை நீங்கள் அரைச்சிட்றீங்க. அரைச்சிட்டு இதுக்கு நீர் ஊற்றி அரைக்கக்கூடாது, கள்ளி பால் விட்டு தான் அரைக்கணும். வட்டக்கல்லி, சதுரக்கல்லி, நீலக்கல்லி, இப்படியெல்லாம் கல்லி 8 வகையான கல்லி இருக்குது. அதில் 8 வகையான கல்லியும் வேணுமான்னு கேள்வி வரும். எந்த கல்லி இருக்கோ அந்த பால் எடுத்துக்கலாம். சரி, கள்ளிப்பால் உங்களுக்கு கிடைக்கலனாக்கா வெப்பலாம் மரம்னு ஒன்று இருக்கும், அந்த வெப்பலாம் பாலை நீங்கள் பயன்படுத்தலாம். சரி, அதுவும் உங்களுக்கு முடியலன்னு கேட்டிங்கனாக்கா அரளி செடி பால் எடுத்து பயன்படுத்தலாம். அதுவும் உங்களுக்கு முடியலனாக்கா வேப்பெண்ணெய், எட்டி தைலம் இதை விட்டு அரைக்கணும். இதை அரைக்கிற நாள் சனிக்கிழமையாக இருக்கணும், இல்லை செவ்வாய்க்கிழமையாக இருக்கணும். இதை அரைச்சி இதுக்கு மூல மந்திரமாகவும் இதை பதப்படுத்தக்கூடிய இடமாகவும் பிடாரி கோயில், காளி கோயில், சாத்தான் கோயில், இல்லைன்னு கேட்டிங்கனாக்கா காட்டேரி, அப்படி இல்லைன்னு கேட்டிங்கனாக்கா பிடாரின்னெலாம் வருது இல்லையா, அங்கே வைக்கலாம். இல்லைன்னா மயானத்தில் பிணத்தை எரிக்கிற அந்த இடத்துக்கு சாம்பலுக்கு கீழே புதைச்சி வைக்கலாம், இல்லை இடுகாட்டில் புதைச்சி வைக்கலாம். இடுகாடுன்னா உங்களுக்கு புரியுதுங்களா? பிணத்தை வச்சு திருப்புவாங்க, அந்த இடத்துல வச்சு நீங்கள் புதைக்கலாம். 48 நாள் பலி கொடுக்கணும். ஆரம்பத்தில் எலுமிச்சம்பழத்தில் ஆரம்பிங்க, கடைசியாக கோழியை பலியாக கொடுங்க. கொடுத்துட்டு இதை கொண்டு மந்திரங்களை சொல்லணும். மந்திரத்தை நான் சொல்கிறேன், நல்லா பொறுமையாக கேட்டு தெளிவாக செஞ்சுக்கோங்க, உங்களுக்கு பலனாக இருக்கும். ஓம் நமோ பகவதே சுடலை காளி இரத்த காட்டேரி இரத்த சாமுண்டி க்ளீம் சவும் ஹ்ரீம் மாமாவசம் சத்ரு நாசய 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 குரு குரு சுவாக. இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். இந்த மையுக்கு உயிரூட்ட மந்திரமாக இதை சொல்லி இதை பயன்படுத்தி, இந்த மந்திரத்தை 108 அப்படிலாம் இல்லை, 10,000க்கு மேலே மந்திரத்தை மையை செய்யும்போது நீங்கள் பயன்படுத்துங்க. மையை செஞ்சு எடுக்கும்போதும் உரு போட்டு எடுத்து வீட்டுக்கு வெளியில் வச்சு, அதுக்கு பிறகு இந்த மாதிரி பூத பிரேத ஆத்மாக்கள், துஷ்ட ஆத்மாக்கள், காட்டேரி, உதிர காட்டேரி, பேய் பிசாசுகளால் யாருக்கெல்லாம் தொல்லை இருக்கோ, யாரையெல்லாம் பிடிச்சிருக்கோ அவங்களுக்கு இந்த மையை வச்சு பயன்படுத்தலாம். இதை வச்சு ஏவல் பில்லி சூனியத்தையும் எடுக்கலாம். இதை வச்சு கொடூரமானவங்க, கெட்டவங்க, கெட்டதை செய்கிறவங்க, மற்றவங்கள அழிக்கணும்னு நினைக்கிறவங்களையும் அழிக்கலாம். வேறு ஏதாவது கூட செய்யலாம். அடுத்தது, ஒரு மனிதனுக்கு எந்தெந்த பாதகமெல்லாம் கொடுக்குமோ அந்த பாதக மைகளை வச்சு அவங்களுக்கு நன்மையை செய்யலாம். அந்த மைகளை பற்றி இன்னொரு பதிவில் நான் போடுறேன். இந்த பதிவை கேட்டு சரியான முறையில் பயன்படுத்தி வெற்றி பெறுங்க. நன்றி, வணக்கம்.